இன்றைய வார்த்தை எரேமியா 33 அதிகாரம் 3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமேன். கடவுள் என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார். நான் உனக்கு பதில் தருவேன் என்கிறார். நாம் அறியாததும் நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களையும் பெரிய அதிசயங்களையும் அவர் நமக்கு செய்வார். தேவன் தம்மை நோக்கி ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். நாம் மனமாறி அவரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டங்களையும் அதிசயங்களையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பத்திராயிருப்பதே நலம். நாம் சோதனையான அல்லது இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கும்போது மனிதனை நம்பாமல் கடவுளை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நாம் கடவுளை நோக்கி கூப்பிட்டு ஜெபித்தால் கடவுள் நமக்கு பதில் தருவார், நம்மை பாதுகாப்பார். கடவுள் அமைதியாக இருக்க மாட்டார், நமக்கு நிச்சயம் பதில் தருவார். அது மட்டுமல்ல, நமக்கு எட்டாதமான பெரிய காரியங்களையும் பெரிய அதிசயங்களையும் நமக்கு அவர் செய்வார். தீர்க்கதரிசியான எரேமியா திரைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில், ஒரு இருண்ட சூழ்நிலையில்தான் தேவன் அவருக்கு இந்த வார்த்தைகளை கூறுகிறார். நம்மை சுற்றிலும் சூழ்நிலைகள் எவ்வளவு முடைக்கப்பட்டதாக இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையில் நாம் இருந்தாலும், நாம் கடவுளை நோக்கி கூப்பிடும்போது அவர் தடைகளை நீக்கி நமக்கு முன்பாக கடந்து போவார். இன்று நாம் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்யபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரர்களையும் அவள் செய்கிற ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொருளாதார சூழ்நிலைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறப்பா. விலைவாசி வேறாதபடிக்கு குறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே. வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. உலகில் நடக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவர் நிச்சயமாக மாறி எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் உம்முடைய நாமம் மையப்படும்படியாக நான் ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு பெரிய எழுப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் உங்களுடைய வசனங்களை கேட்டுற ஜெபிக்கிற தியானிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து கொள்ளுங்க. அவருடைய எல்லையை பெரிதாக்குங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து நம்முடைய ஜெபிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிட சொன்னீங்க ஆண்டவரே. நோக்கி கூப்பிட்ற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் அதிசயங்களை காண செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.